ஏ கைஸ், டே 3 ஆஃப் ரெக்கவரி. ஒரு வழியாக காலையில் எழுந்து ஜிம்முக்கு வந்தாச்சு. நான் மோஸ்ட்லி ஒரு நைட் பர்சன் தான், 2 or 3 தூங்குவேன் அண்ட் 8க்கு முடிப்பேன். பட் இப்போ ஒரு கம்ப்ளீட் ரீசெட் கொடுத்துருக்கேன் உடம்புக்கு. ஸோ வந்து இப்போ எப்படி வேணால் மோல்ட் பண்ண முடியும். அதனால வந்து இப்போ எல்லாத்தையும் மார்னிங் ரொட்டீனுக்கு மாற்றிருக்கேன். அண்ட் டே 2 வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது என்ன பண்ணுங்கிறது கடைசியில் சொல்கிறேன். ஸோ என்னோட வார்ம் அப் வந்து முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பேக் அண்ட் செஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கேபிள் I to low, அப்புறம் low to high ரெண்டுமே வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் டைமில் அப்படியே 5 minutes வாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் பேக் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லேட் ப்ரேயர்ஸ் அதே மாதிரி 3 செட்டு. நெக்ஸ்ட் வந்து சீட்டட் கேபிள் மெஷின் ரோ, அதை முடிச்சுட்டு அப்படியே ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் லோவர் பேக் முடிச்சிட்டேன். அதோட இன்னைக்கு பேக் அண்ட் செஸ்டே வந்து முடிஞ்சிச்சு. ஜிம் முடிச்ச கையோட பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாட்டுப்பால் வாங்கியிருந்தேன். எப்பவுமே பேக்கெட் பால் தான் வாங்குவேன். ஏன்னா கேலரிஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதில் வந்து இருக்காது. அதனால தான் வாங்குவேன். பட் இப்போ பார்த்தாலும் ஃபுல் க்ரீம் மில்க்கும் இதுக்கும் வந்து 10 to 20 கேலரிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுங்கிறனால நான் அதையே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அப்படியே கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் வேலை ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால பாலையும் கொஞ்சம் கீழே பொங்க விட்டுட்டு அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நாள் பெருசாக அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல, குக் பண்ணவும் பெருசாக மூடு இல்லை. காலையில் அந்த 1 லிட்டர் பால் குடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஈவினிங்கும் வந்து 1.5 லிட்டர் பால் வாங்கி அதையும் குடிச்சு முடிச்சிட்டேன். மொத்தமாகவே வந்து அந்த நாளில் எனக்கு 2.5 லிட்டர் பால் குடிச்சிருந்தேன். அதோட அந்த டேவை முடிச்சிட்டேன். டயட் அவ்வளோதான். ஏன்னா வந்து அதுலேயே எனக்கு ப்ரோட்டீன் கோலும் ரீச் ஆயிரும், கேலரிஸும் ரீச் ஆயிரும். பட் என்னன்னா இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா ஃபைபர் சுத்தமாக இருக்காது, டைஜஷன் பயங்கரமாக அடிவாகும். அது ஒன்று மட்டும்தான் இல்லை ட்ராபேக். அண்ட் ஃபைனலி ஸ்டார் ட்ரெக்கை பார்த்துட்டு ஓரல் ட்ரெக்கிங் தரையும் எழுதி முடிச்சிட்டேன். அதோட அந்த டே முடிஞ்சிச்சு. இன்னைக்கோட ஆக்டிவிட்டி வந்து அவ்வளோதான். மொபிலிட்டி, வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 வாக்கிங் செஷன்ஸ் அவ்வளோதான். இன்னைக்கோட ஸ்டெப்ஸ் இதில் எழுத மறந்துட்டேன். 14,400 ஸ்டெப்ஸ். அப்புறம் 600 கேலரி டெபிசிட்ல இருந்தேன். ஏன்னா வந்து இந்த வீக் வந்து சென்னை போகிறேன். அதனால வந்து அதுக்கான ஒரு இதாக ரீமெஷராக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கேலரிஸை. டே 2 வந்து கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாக்கிங் ஒரு 1 hour போயிருந்தேன், ஜாகிங் ஒரு 13 minutes அவ்வளோதான். 8,200 ஸ்டெப்ஸ் வந்து டோட்டல். ஸோ அன்னைக்கு வந்து நான் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. ஏன்னா செகண்ட் டே ஆஃப் ரெக்கவரி தான், பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. 60 கேலரிஸ் தான் டெபிசிட்லேயே இருந்தேன். ஸோ அடுத்தடுத்த நாள் பார்த்துக்கலாம். அண்ட் டே 2 வந்து கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாக்கிங் வந்து ஒரு 1 hour போயிருந்தேன். அண்ட் ஜாகிங் ஒரு 13 minutes போயிருந்தேன். டோட்டலாக 8,200 ஸ்டெப்ஸ் தான் வந்து டோட்டலாகவே இருந்துச்சு. பெருசாக அன்னைக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. ஏன்னா அப்போ தான் செகண்ட் டே ஆஃப் ரெக்கவரி. பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணால் அடுத்த நாள்லாம் அடி வாங்கிடும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். திஸ் யூ ப்ரோ சைனிங் ஆஃப்.